அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சிம்பிள் தமிழ் ஃபேக்ட்ஸ். நமக்கு இருக்கும் கண் திருஷ்டியை போக்கணுமா? அதுக்கு எளிய ஒரு அது சுத்தி போடுதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சுத்தி போடுதல். அதே தாங்க இப்போ நான் பேச வந்திருக்கிறது. இதை பற்றி தான் உங்கள் கூட பேச போகிறேன். பச்சை கற்பூரத்தை வச்சு தான் நம்ம சுத்தி போட போகிறோம். இதனால் நமக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படின்றத, இதனால் நமக்கு என்னென்ன தீமைகள் அப்படின்றத பற்றி தான் உங்கள் கூட நான் பேச வந்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சேனல் பிடிச்சதை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பச்சை கற்பூரம் சொன்னேன். கண்ணுக்கு தெரிந்த எதிரிகளை கூட சமாளித்து விடலாம். நல்லாவே தெரியும் நமக்கு. ஆனால் ஏவல் பில்லி சூன்யம் அது கூட நமக்கு தெரியுமாங்க? அதை கூட சமாளிக்கலாம். ஆனால் கண் திருஷ்டி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் பொல்லாதது. மனதில் இருந்து மறைமுகமாக வெளிப்படக்கூடிய இந்த திருஷ்டி ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை கொண்டது. அதனால தான் கண் திருஷ்டிக்கெலாம் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் அப்பப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் உன்னை சுற்றி போட்டுடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? உடனே எலுமிச்சப்பழம் சுற்றி போடுவாங்க, பூசணிக்காய் சுற்றி போடுவாங்க, தேங்காய் சுற்றி போடுவாங்க, கற்பூரம் சுற்றி போடுவாங்க, ஆலம் சுற்றி போடுவாங்க இல்லையா? அப்புறம் அடுப்பு கறியில் சுற்றி போடுவாங்க. நிறைய பண்ணுவாங்க நம்ம வீட்டில எல்லாம் பெரியவங்க. ஏன்னா ஒரு குடும்பத்தையே அழிக்கக்கூடிய வல்லமை அந்த கண் திருஷ்டிக்கு இருக்குதுங்க. இனிமேல் பட்டு கண் திருஷ்டி யாரும் கேவலமா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மை இருக்கு. அதனால நம்மளுடைய சந்தோஷத்தை அதை சீர்குலைத்து விடும். வாரம் ஒரு முறையோ இல்லைன்னா மாதத்துக்கு ஒரு முறையோ கட்டாயமாக நீங்கள் திருஷ்டி கழிச்சுக்கோங்க. கோயிலெல்லாம் கூட எலுமிச்சம்பழம் வச்சு அங்கே வெளியில், கோயிலுக்கு வெளியில் திருஷ்டி கழிப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? பண்ணிக்கோங்க. உங்களால் பண்ண முடியல, எனக்கு தெரியாது அப்படின்னீங்கன்னா, அந்த மாதிரி இருக்காங்க இல்லையா, கோயிலுக்கு வெளியில் நிறைய கோயிலை நான் பார்த்துருக்கேன். அங்கே கூட நீங்கள் திருஷ்டி கழிச்சுக்கோங்க. அவங்க எதனா பைசா கேட்பாங்க, கொடுத்துருங்க. ரொம்ப நல்லது. உங்களுக்கு இருக்கிற ஆபத்து, உங்களுக்கு இருக்கிற கெட்டது எல்லாத்தையும் அது போக்கிடும். பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி எத்தனையோ வழி இருக்குங்க திருஷ்டி போக்கணும் அப்படின்னா. நமக்கு நாமே பண்ணிக்கலாம், இல்லை நம்ம வீட்டில் பெரியவங்க தான் நமக்கு பண்ணிவிடலாம், நம்ம குடும்பத்துக்கு நம்ம பண்ணிவிடலாம். அந்த மாதிரி நிறைய வழி இருக்குது. மொத்தத்தில் கண் திருஷ்டி நம்ம மேலே படக்கூடாது, அவ்வளவுதாங்க. அதுக்கு இன்னும் நிறைய பொருள் இருக்குது. இன்றைக்கி நான் பச்சை கற்பூரத்தை பற்றி தான் பேச வந்திருக்கேன். இப்போது ஒரு துண்டு பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க. இந்த இதுக்கு நான் பச்சை கற்பூரம் தானே சொன்னேன், அதனால். அதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராவாக இன்னொன்று என்ன எடுக்க போகிறீங்க அப்படின்னா, அடுப்பு கறி. அப்போல்லாம் நம்ம வீட்டில் அடுப்பு இருந்தது, அடுப்பு கறி எடுத்தோம். இப்போ அடுப்பு கறி நமக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாருமே கேஸ் அப்படி இருக்கும்போது எப்படி அடுப்பு கறி கிடைக்கும்? ஒரு சில வீட்டில் இருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனாலும் ஆன்லைனில் கிடைக்கும், வாங்கிக்கோங்க. இப்போது இதுக்கு நமக்கு அடுப்பு கறி மெயினாக வேணுங்க. இப்போ பச்சை கற்பூரம் ஒரு துண்டு, அடுப்பு கறி ஒரு துண்டு எடுத்துக்கிட்டிங்களா? இப்போது கெட்ட கண் திருஷ்டி விலகணும், அப்புறமா கெட்ட சக்தி, கண் திருஷ்டி, பொறாமை இதெல்லாம் விரட்டி அடிக்கணும் அப்படின்னா நமக்கு கருப்பு நிற கறி துண்டு தேவை, நிச்சயமாக தேவை. அதுதான் நமக்கு கைமேல் பலனை கொடுக்குங்க. எங்கேயாவது இருந்ததுன்னா அடுப்பு கறி எங்கேயாவது இருந்தால் கேட்டு பாருங்க, தருவாங்களான்னு தெரியல. அப்படின்னா நீங்கள் கடையிலே வாங்கிக்கோங்க. இந்த கட்டை தொட்டிலாம் கூட இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் கூட விற்கும்னு நினைக்கிறேன், கேட்டு பாருங்கள் நீங்கள். இப்போது பரிகாரத்துக்கு போகலாம். ஒரு தட்டு எடுத்துக்கோங்க, அதில் அடுப்பு கறி போட்டுக்கோங்க. சும்மா உங்களுக்கு எத்தனை துண்டு வேணுமோ அதில் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பச்சை கற்பூரம் வச்சுக்கோங்க. அதுவும் உங்கள் சாய்ஸ் தான். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, யாருக்கு சுற்றி போடணுமோ அந்த நபரை கிழக்கு பக்கமாக நிற்க வைங்க. நிற்க வச்சுட்டு, அதாவது கிழக்கு பார்த்தா மாதிரி நிற்கணும். நீங்கள் அந்த கற்பூரமும் அந்த இது வச்சுருக்கீங்க இல்லையா, அடுப்பு கறி, அதை எடுத்துட்டு பற்ற வச்சுடுங்க. பற்ற வச்சுட்டு அந்த நபரை கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் 3 டைம்ஸ் சுற்றுங்க. சுற்றிட்டு உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதில் என்னென்னோ சொல்லுவாங்க இல்லையா, அந்த திருஷ்டி சுற்றும் போது அதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா சொல்லிக்கோங்க. சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் அதை அப்படியே வெளியில், நிலைவாசலுக்கு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடணும். எரியும் போதே எடுத்துகிட்டு வந்துட்டு அதை என்ன பண்ணுங்கள், அந்த நெருப்பை சுற்றி போட்டவர் பசங்க பின்னாடி ஓடியாது பார்க்கக்கூடாது, குழந்தைங்களாம். அதனால் அதுங்களை உள்ளேயே வச்சு லாக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அந்த கறியெலாம் நல்லா இந்த நம்ம பச்சை கற்பூரம் எரியுது இல்லையா, அப்போவே அந்த அடுப்பு கறியும் பேர்ன் ஆக ஆரம்பிச்சிடும். நல்ல அதாவது தீ பிடித்து எரிய ஆரம்பிக்குங்க. அப்போது உங்களுடைய கண் திருஷ்டி, உங்களை பிடித்திருந்த கெட்டது எல்லாம் கண்டிப்பாக உங்கள் உடம்பை விட்டு வெளியேறிடுங்க. உங்களுக்கு எப்படி அதை நான் சொல்கிறதுன்னா, ஒரு மாதிரி ரிலீஃபாக இருக்கும்.
அதை வச்சு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த கெட்ட சக்தியும் இல்லை, கண் திருஷ்டி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு கண் திருஷ்டி இருந்தால் உங்களை யாரோ ஒரு 10 பேர் அடித்து போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருப்பீங்கங்க. அதுதாங்க உங்களுக்கு அந்த மாதிரி இருந்தால் டக்குன்னு போயிட்டு இந்த மாதிரி செஞ்சுருங்க. நீங்கள் அப்புறம் ரிலீஃப் ஆகிடலாம், ரிலாக்ஸாக இருக்கலாம். அப்புறம் குழந்தைகள், பெரியவர்கள் யாருக்கு வேணாலும் நம்ம சுற்றி போடலாங்க. என்னென்னா அந்த பச்சை கற்பூரத்தை வெளியில் எரியும் போது குழந்தைங்க அந்த நெருப்பெல்லாம் திரும்பி வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதனால் அவங்கள உள்ளே வச்சு லாக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம கழிக்கும் போது நமக்கு நாமே கழிக்க முடியாது. நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம திருஷ்டி கழித்து விடலாம். கழித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த நெருப்பு, அந்த பச்சை கற்பூரத்தோடு அந்த அடுப்பு கறியோடு எடுத்து போய் வெளியில் கொட்டிட்டு கை காலெலாம் அலம்பிட்டு உள்ளே வந்துடலாம். இப்போ நமக்கே நாமளே கழிச்சுக்கணும் அப்படின்னா, நமக்கு யாரும் இல்லை, நம்மளே சுற்றி போட்டுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது? நீங்கள் அதே மாதிரி சுற்றி போட்டுக்கோங்க. போட்டுட்டு வெளியில் எடுத்து போய் கொட்டிடுங்க. கொட்டிட்டு வந்துட்டு நீங்கள் உடனே போய் குளிச்சிடணும். மற்றவங்களுக்கு சுற்றி போடும் போது நீங்கள் குளிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் உங்களுக்கு நீங்களே சுற்றி போடும் போது நீங்கள் போயிட்டு சுற்றி போட்டுட்டு அதை எடுத்து போய் ரோட்டில் கொட்டிட்டு நீங்கள் வந்து உடனே குளிச்சிடணும். அந்த மாதிரி கழிச்சாதான் உங்களுக்கு திருஷ்டி கழிச்சதா அர்த்தம். இந்த மாதிரி பெண்கள்லாம் அவங்களுக்குள்ளேயே சுற்றி போட்டுக்கலாம். இல்லை அவங்க அம்மா வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள சுற்றி போட சொல்லுங்கள். அம்மா இல்லாதவங்க அவங்களே சுற்றி போட்டுக்கோங்க. இதில் என்ன இருக்குது? அவ்வளோதாங்க. நம்ம உடம்பை விட்டு நம்மளுடைய கண் திருஷ்டியெல்லாம் நீங்கிடுங்க. இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவையாவது கம்பல்சரி பண்ணுங்க. அடுத்தவங்க வந்து நம்மகிட்ட நல்லா பேசுவாங்க, ஆனால் உள்ளே இவ்வளோ கண் திருஷ்டி வச்சுருப்பாங்கங்க. அதுதான் கண்ணுக்கு தெரியாத எதிரி தான் அந்த கண் திருஷ்டி. அதனால் இந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் நம்மளை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னா பெஸ்ட்டு வழி நமக்கு, அதாவது நம்ம குடும்பத்துக்கு நம்ம போடலாம், நமக்கு நாமே போட்டுக்கலாம். அவ்வளவுதான். இந்த மாதிரி போடுங்க. இல்லையா, மாதம் அமாவாசை வரும் இல்லையா, அன்னைக்கு பெஸ்ட்டு, அன்னைக்கு கூட பண்ணலாங்க. அமாவாசையில் தான் எல்லா கடையிலும் பார்த்துருக்கீங்களா சுற்றி போடுவாங்க. வழியெல்லாம் அந்த பூசணிக்காய் உடைச்சிருப்பாங்க, பார்த்துருக்கீங்கள? ஆமாம், அமாவாசை அன்னைக்கு ரொம்ப சுற்றி போட்டால் ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களால் அன்றைக்கி மறந்துடுவோம், அன்றைக்கி எங்கேயாவது பசங்க யாராவது வெளியில் போயிருப்பாங்க, இல்லை நமக்கு வந்து டைம் இருக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் சுற்றி போடுங்க. சண்டே வீக்லி வர சண்டேயில் ஈவினிங் 6 to 7 நீங்கள் சுற்றி போட்டுடலாம். அந்த மாதிரி போடுங்க. இல்லையா, எனக்கு வாரம் பண்ண முடியாதுன்னா மாதத்திற்கு ஒரு முறை நீங்கள் பண்ணாதாங்க நல்லா இருப்பீங்க லைஃப்பில். நீங்கள் சுற்றி போடுறத கேவலமாக நினச்சிங்கன்னா உங்களுக்கு தாங்க கஷ்டம். உங்கள் குடும்பத்தில் தான் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அதனால் இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. கண் திருஷ்டி பொல்லாதது, குடும்பத்தையே அழிக்கக்கூடியதுன்னு நான் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருக்கேன். அதனால் சுற்றி போட்டுக்கோங்க. உங்களுக்கு போட தெரிலனா யாராவது பெரியவங்க, அக்கம் பக்கம் யாராவது பெரியவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது வயசானவங்க இருந்தால் அவங்கள போட சொல்லுங்கள். அவங்களுக்கு ஏதாவது கொடுத்துருங்க. உங்களால் முடிஞ்சது என்ன கொடுக்க முடியுமோ சந்தோஷமாக கொடுங்க, அவ்வளோதான். ஆனால் கண்டிப்பாக திருஷ்டி கழிக்கணுங்க. வீட்டுக்காகட்டும், நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காகட்டும். ஒரு கார் வாங்கினா கூட என்ன பண்ணுறோம், போயிட்டு பூஜை போட்டு திருஷ்டி கழிக்கணும் இல்லையா? அதே தாங்க, எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் எல்லாத்துலேயும் திருஷ்டி இருக்குங்க.